13/6/2025 சுவர்ணா கேரளம் SK7 7வது குழுக்கள் தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் என்ன உங்களுக்கு பார்க்கலாம் பார்த்தீங்களா. நேற்றுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், கார்னியா ப்ளஸ் 576க்கு ஆல் போர்டு 5 கொடுத்துருந்தோம், 1 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருந்தோம். 1க்கு பவர் 6, 4க்கு பவர் 0, 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 804. நம்ம ஏ போர்டில் 8 கரெக்டாக வச்சுருக்கிறோம், சி போர்டில் 4 கரெக்டாக வச்சுருக்கிறோம், பி போர்டில் 5 வச்சுருக்கிறோம். 5க்கு பதில் 0 வந்திருக்குது. சரிங்களா, போர்டு வாரியாக எடுத்ததில் நம்மளுக்கு அது மிஸ் ஆகிருக்குது. ஆனாலும் பாருங்கள், 34 கொடுத்தோம், 79, 24, 23 ஜோடி நம்பர் அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். என்ன, ஏசி ஏபி 80, ஏசி 84. ரிசல்ட் என்ன, 804 80. எப்படி ஜோடி நம்பர் அழகாக உட்காருதா? இதை தான் நான் சொல்கிறது. அடிக்கடி இந்த ஜோடி நம்பர் உட்காரும், பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. அழகாக ஒரு ஃபுல் வின்னிங்கே வந்துருக்கு பாருங்கள். நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 8, 7, 4ன்னு கொடுத்துட்டோம். இல்லைன்னா அழகாக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். இந்த இடத்துல 0 மட்டும் வச்சுருந்தோம்னா சோலி முடிஞ்சிருக்கும். 203ன்னு கொடுத்துருக்குறோம். மொத்தத்தில் ஒரு பிசி மிஸ் ஆகி போச்சு. நம்மளுக்கு 404ன்னு கொடுத்துருந்தா அவ்வளோவா பக்காவாக வின்னிங் வந்திருக்கும். நம்ம வைக்கும் போது கொஞ்சம் அதுக்கு தான் நீங்களும் கொஞ்சம் பார்த்து இதில் செட் பண்ணிக்கணுங்கிறது. கரெக்டான அழகாக ஒரு வின்னிங் வந்திருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு ஏபியும் பாஸு, ஏசியும் பாஸு, ஆக மொத்தம் ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் இதை பார்த்து ஜோடி நம்பர் வச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நாளைக்கு சுவர்ண கேரளம் SK7 ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 7 சப்போர்ட்டுக்கு 3. சரிங்களா, 5, 7 ஆல்போர்டு சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருக்குறேன். 5க்கு பவர் 0, 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8. நாளைக்கு ஆட்டாஜிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7, 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 9. இந்த 4 பார்த்திங்கன்னா நாளைக்கு திரும்பவும் எங்கே ஆனாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஜோடி நம்பர் வரலாம். சரிங்களா, 29, 28, 83, 45, 93, 70, 40, 49 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதில் இருந்து உங்களுக்கு ஜோடி நம்பர் சரிதாக பாருங்கள். சரிங்களா, 29, 28 சேரலாம், 83, 28 சேரலாம், 45, 40 சேரலாம், 49 சேரலாம். சரிங்களா, 93, 83 சேரலாம். பார்த்து ஜோடி பண்ணி வச்சுக்கோங்க. நேற்றுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுத்தேன். 8040 ஜோடி சேரலான்னு. எத்தனை பேர் வச்சிங்கன்னு தெரில. சரிங்களா, நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வர மாதிரியும் இருக்குது அதிகபட்சமாக. சரிங்களா, அப்படி வந்தால் 8 வரலாம், 9 வரலாம், 7 வரலாம், 0 கூட டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நாளைக்கு. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக என் கணிப்பில் இருக்கிறது 7, 9, 8. 0 வர வேண்டிய நம்பர் வரல, அதனால் சொல்கிறேன். 0 வரலாம், இல்லை 5 வரலாம். சரிங்களா, வாய்ப்பு உண்டு. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 909 283 483 239 485 739 788 405. இதிலேருந்து நாளைக்கு பாக்ஸ் வந்தால் வரலாம். சரிங்களா, உங்கள் கணிப்புலேயும் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப பர்டிகுலரான விஷயம். நம்ம எடுத்து வைக்கிற கிராஷ் பட்டன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ ஃபுல் வின்னிங் வந்துக்கிட்டு இருக்குது ஜோடி நம்பர். சரிங்களா, நம்மளுக்கு நீங்கள் 2 போர்டு பாஸ் ஆகிருக்குது. ஃபுல் வின்னிங்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா பாக்ஸில் இல்லை கரெக்டாகவே வந்திருக்கோம். வச்சுருந்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ஓகேங்களா, நாளைக்கு இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஜோடி நம்பர் எது உட்காரலாம். 4, 0, 7 திரும்ப திரும்ப வைப்பாங்களான்னு நினைக்காதீங்க, சொல்ல முடியாது. 45 இருக்குது, 0 பவர் பண்ணால் 5, 5 பவர் பண்ணால் 0, இப்படியும் வரலாம். 7, 0 இருக்குது. இதெல்லாமே ஒரு கனெக்டிவ் தான். 75ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி வரலாம். இல்லை 25ஆகவும் 2 நம்பரையும் பவர் பண்ணால் 25ன்னு கனெக்ட் ஆகலாம். 245 இல்லை 254 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்தால் வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்னுடைய கணிப்பு ஜஸ்ட் ஒரு யோசனை தான். உங்களுக்கும் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல கேஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.